அனைவருக்கும் வணக்கம். 4/7/2026 சனிக்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். விழிஞம் சர்வதேச துறைமுக பங்கு விற்பனை சூழ்ச்சி. தலைப்பின் விளக்கம். இந்திய நாட்டின் கடல்சார் சொத்துக்களில் கேரளாவின் விழிஞம் சர்வதேச துறைமுகம் முக்கியமானது. துறைமுகம் என்பது வெறும் கப்பல்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அது அந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் வணிக எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாகும். அப்படிப்பட்ட விழிஞம் சர்வதேச துறைமுகத்தில் தனியார் நிறுவனங்களின் பங்கு விற்பனையை சுற்றி எழுந்துள்ள சர்ச்சைகள் பல. இந்த வளர்ச்சி யாருக்கானது? மக்களுக்கானதா, தொழிலாளர்களுக்கானதா அல்லது பெருநிறுவனங்களின் லாபத்திற்கானதா என்ற கேள்விகளின் தாக்கம் குறித்து இன்றைய தீக்கதிர் தலையங்கம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். கேரளாவின் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மாபெரும் மைல்கல்லாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசின் அரும்பெரும் சாதனை திட்டமாகவும் உருவெடுத்த விழிஞம் சர்வதேச துறைமுகம் இன்று கார்ப்பரேட் லாப வெறிக்காக சீர்குலைக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. இத்துறைமுகத்தை இயக்கி வரும் அதானி குழுமம் தனது 49% பங்குகளை சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட மெடிட்டரேனியன் ஷிப்பிங் நிறுவனத்திற்கு தன்னிச்சையாக மாற்ற முற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசை முற்றிலும் கண்மறைப்பு செய்துவிட்டு எவ்வித முன்னறிவிப்போ ஆலோசனையோ இன்றி அதானி குழுமம் மேற்கொண்டுள்ள இந்த இரகசிய பங்கு விற்பனை முயற்சி அதன் எதேச்சதிகார போக்கை அப்பட்டமாக காட்டுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கட்டுமான காலத்திலும் வணிக ரீதியான செயல்பாட்டின் முதல் ஆண்டிலும் அதானி நிறுவனம் குறைந்தது 51% பங்குகளை தக்கவைக்க வேண்டும் என்பதும், பங்குரிமை அமைப்பில் ஏற்படும் எந்தவொரு மாற்றத்திற்கும் மாநில அரசின் முன் அனுமதி கட்டாயம் என்பதும் விதியாகும். தற்பொழுது வணிக செயல்பாட்டின் 2ஆம் ஆண்டை காரணம் காட்டி குறைந்தபட்ச பங்கான 26%ஐ தக்க வைத்து கொண்டு 74% வரை பங்குகளை விற்க ஒப்பந்தத்தில் இடமிருந்தாலும், கேரளாவின் முதன்மை முக்கியத்துவம் வாய்ந்த மாநில நலன்களை பலி கொடுத்து ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்து துறையையும் ஒரு சர்வதேச கார்ப்பரேட் ஏகபோக குழுமத்தின் வசம் ஒப்படைக்க முற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதுபோன்ற சூழ்ச்சி குறித்து கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். விழிஞம் துறைமுகத்தின் 49% பங்குகளை எம்எஸ்சி நிறுவனத்திற்கு மாற்ற முயலும் அதானியின் நடவடிக்கை ஆழமான கவலைக்குரியது என்றும், இத்துறைமுகம் பன்முக செயல்பாடுகளை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த ஒன்றாகவே திட்டமிடப்பட்டதே தவிர ஒரு தனிநபர் கார்ப்பரேட்டின் ஏகபோகத்திற்காக அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய பங்கு மாற்றங்களுக்கு மாநில அரசின் முன் அனுமதி கட்டாயம் என்பதை ஒப்பந்தம் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ள நிலையில், சந்தை போட்டித்தன்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் கேரளாவின் நீண்டகால நலன்களை பலியிடும் எந்தவொரு நகர்வையும் கேரள அரசு அனுமதிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இத்துறைமுகத்தின் தன்னாட்சியையும் கேரள மக்களின் கூட்டு உரிமையையும் பாதுகாக்க சதீசன் அரசு உடனடியாக செயல்பட வேண்டும். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.